ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எறா தொக்கு எப்படி செய்கிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எறாவையும் க்ளீன் பண்ணி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் போட்டு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகுலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் எடுத்து நல்லா போட்டுட்டு அது நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். நான் வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகாவும் போட்டுருவேன். அப்போ தான் அதோடய காரம் நல்லா இறங்கும். ஸோ நல்லா அதையும் போட்டுட்டு வதக்கிட்டு அது நல்லா வதங்கி முடிஞ்சதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் அதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் சக்தி மிளகாய்த்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எறா நம்ம ஆல்ரெடி அதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் மசாலா பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த பக்கம் ஒரு பெரட்டு, அந்த பக்கம் ஒரு பெரட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை மூடி போட்டு வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா தண்ணி விட்டுருக்கும். அப்புறம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எறா ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் மசாலாலாம் போட்டு. அதை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கள் வீட்டில் அன்றைக்கி நல்லா வடித்த சாதம், எறா தொக்கு, எறா ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் எறா பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.